அத்தியாயம் 22. மறுநாள் காலை எழுந்ததும் பாத்ரூமிற்கு சென்றவள் அங்கு வந்த நாற்றத்தில் மூக்கை மூடிக்கொண்டே வெளியே வந்து, பாட்டி, இந்த கஸ்தூரி அக்கா இங்கே க்ளீன் பண்ணவே இல்லையா என்றாள். அவரோ அறைக்குள் இருந்து தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்துவிட்டு, எனக்கு தெரியாது என்று திருப்பி கொண்டு சென்றார். அவர் சென்ற திசையையே பார்த்து முறைத்தவள், ஓவராக தான் போகிற பாட்டி என்று கத்திவிட்டு அறையின் ஜன்னல் கதவுகளை எல்லாம் திறந்துவிட்டு மூச்சை இழுத்து விட்டாள். பின்னர் காலை வேலைகளை முடித்து கொண்டு வெளியே வந்தவள் சமையல் அறைக்கு செல்ல, அங்கு முதல் நாள் இரவு சாப்பிட்டு விட்டு அதை மூடி எடுத்து வைக்காமல் வைத்திருக்க மேடை எங்கும் எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. அவசரமாக அடுப்பை பார்க்க பால் பாத்திரம் அடுப்பின் மீது இருந்தது. பாட்டி காஃபி போட்டு குடித்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று அறிந்து கொண்டவளுக்கு கோபத்தோடு அழுகையும் வந்தது. தனக்கு காபி போட்டு கொண்டவருக்கு இதை சுத்தம் செய்ய தெரியாதா? அப்போ என்னை பழிவாங்கத்தான் இப்படியே விட்டுட்டு போயிருக்காரா என்றும் கோபம் எழுந்தது. வேகமாக அவர் அறைக்கு சென்று, பாட்டி, ஐ ஹேட் யூ என்றாள். அவரும் அவளை பார்த்து, நானும் ஹேட் யூ என்று கூறிவிட்டு மும்மரமாக கண்ணாடியை துடைத்து கொண்டு பேப்பர் படிக்க ஆரம்பித்தார். அவரின் பக்கத்தில் இருந்த காஃபி டம்ளரை ஆசையாக பார்த்து, எனக்கு காஃபி வேணும் என்றாள். அவளை நிமிர்ந்து பார்க்காமலே, போட்டுக்கோ என்றார். காலை தரையில் உதைத்து கொண்டு, எனக்கு போட தெரியும், என் புருஷன் எனக்கு காஃபி போட சொல்லி கொடுத்துருக்கார் என்று முறுக்கி கொண்டு சென்றாள். அவள் சென்றதும் சிரிப்பை அடக்கியபடி நிமிர்ந்து பார்த்தார். உள்ளுக்குள், புருஷன் இப்போ எங்கேருந்து வந்தார் அந்த மகானுபாவன் என்று கிண்டல் அடித்து கொண்டார். அந்த ஒரு மாதத்தில் அவனிடம் கற்றுக்கொண்டபடி காப்பியை போட்டு எடுத்து கொண்டு வந்தவள் சோஃபாவில் காலை மடக்கி அமர்ந்து கொண்டு ஒரு வாய் அருந்தியவள், ஆஹா, காஃபினா இதுதான் காஃபி, என்ன ஒரு டேஸ்ட் என்று பாட்டி கேட்கும்படி கூறினாள். அவளின் செய்கையை கண்டு சிரித்து கொண்டார் பாட்டி. கையில் இருந்த காஃபி கப்பை யோசனையுடன் பார்த்தவளுக்கு சட்டென்று ஒரு ஐடியா தோன்றிவிட அவசரமாக சென்று மொபைலை எடுத்து தன்னை காஃபி கப்புடன் செல்ஃபி எடுத்தவள் அதை ஜீவாவிற்கு அனுப்பி வைத்து ஜீவாஸ் கஃபே காஃபி என்று கேப்ஷன் போட்டு அனுப்பினாள். அவனும் கையில் காப்பியோடு பேப்பர் படித்து கொண்டிருந்தான். அப்பொழுது மெசேஜ் வந்ததற்கான அறிகுறி வர அவசரமாக எழுந்து சென்று ஃபோனை எடுத்து பார்த்தான். அதில் மனைவியிடம் இருந்து வந்திருக்கிறது என்றதும் அதை திறக்காமலே அப்படியே தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் பேப்பர் படிக்க சென்று விட்டான். சிறிது நேரம் பேப்பரை படிக்க முயல அதில் கவனம் செல்லவில்லை. இத்தனை நாட்கள் கழித்து என்ன செய்தியை தாங்கி வந்திருக்கிறதோ என்கிற பயமும் இருந்தது. எடுத்து பார்க்கலாமா வேண்டாமா என்கிற சிந்தனையில் அமர்ந்திருந்தவன் சட்டென்று எழுந்து சென்று ஃபோனை எடுத்து அவளது மெசேஜை திறந்தான். அதில் கையில் காப்பியுடன் அவள் அமர்ந்திருக்கும் ஃபோட்டோவை கண்டதும் புரியாமல் பார்க்க கீழே இருந்த கேப்ஷனை பார்த்ததும் தன்னையும் மீறி புன்னகை வந்தது. அவனுக்கு ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு காஃபி கப்பை மேஜை மேலேயே வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். வழக்கம் போல துணிமணிகளை ஈரத்தில் போட்டுவிட்டு மருத்துவமனைக்கு செல்ல தயாரானாள். அப்பொழுது சமையலுக்கு ஆள் வர அவர் வந்து சமையலறையை பார்த்து அவளை ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, மேடம், நாளையிலேருந்து இப்படி இருந்தால் நான் சமைக்க மாட்டேன். எனக்கு சமைக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். இல்லை, சுத்தம் செஞ்சுட்டு சமைக்கணும்னா இன்னொரு 2000 ரூபா கூட கொடுங்க என்றார். அவர் சொன்னதை கேட்டு, என்னங்க, உங்களுக்கு இது ஓவரா இல்லை? சமைக்க தானே வந்தீங்க, முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா கிளம்புங்க என்று விட்டாள். பாட்டி அவள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தவர் மனதிற்குள், சங்கரா, உன் நிலைமை மோசமாக போகுது. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியலனாலும் வாய் மட்டும் நல்லா வளர்த்து வச்சிருக்க என்று திட்டிக் கொண்டார். அவள் அப்படி சொன்னதும் கடுப்பான சமையல்காரம்மா முதல் நாள் செய்த வேலைக்கு காசை வாங்கி கொண்டு வெளியேறிவிட்டார். அப்பொழுது தனது அறையிலிருந்து வெளியே வந்த பாட்டி, அவரையும் அனுப்பிட்டு நீ சமைக்க போறியா இனியா என்றார் இடக்காக. அவரை முறைத்து பார்த்துவிட்டு, காசை தூக்கி எறிஞ்ச 1000 பேர் கிடப்பாங்க என்று கூறிவிட்டு ஃபோனில் ஆள் தேட ஆரம்பித்தாள். அந்நேரம் மற்ற வேலைகளை செய்யும் பெண்மணி வர அவளை பார்த்து, அக்கா, இன்னைக்கு பாத்ரூம்லாம் கழுவிடுங்க என்றாள். அவரும் விவரம் தெரியாது சரிம்மா என்று கூறிவிட்டு அவளது அறைக்குள் நுழைந்தார். அங்கு பாத்ரூம் இருந்த நிலையை பார்த்து அவசரமாக வெளியேறியவர் நேரே அவளிடம் வந்து, என்னால் பாத்ரூம்லாம் சுத்தம் பண்ண முடியாது, கூட்டி பெருக்கி பாத்திரம் மட்டும்தான் தேய்ப்பேன் என்றார். அக்கா, உங்களுக்கு மேலே போட்டு கொடுக்குறேன் என்றாள். அவர் முகத்தை சுளித்து, நீ எவ்வளோ கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியாதுமா என்று மறுத்தார். அதில் கோபமடைந்தவள், என்னக்கா இவ்வளவு நாள் வேலை செய்கிறீங்க, இதை கூட செய்ய மாட்டீங்களா என்றாள். அவரோ அவளின் பேச்சில் கடுப்பாகி, இந்தாம்மா, நான் எவ்வளவோ வீட்டில் வேலை பார்த்துருக்கேன், பாத்ரூம் கழுவியிருக்கேன், ஆனால் இங்கே போல் ஒருத்தரும் வச்சுருக்க மாட்டாங்க என்றார் முகத்தை சுளித்து.
இனியாவின் பொறுமை பறந்தோட, போதும்க்கா, உங்களை எப்படி தான் அம்மா வச்சு வேலை வாங்கினாங்களோ என்றவள் வேலை செய்வதற்கான பணத்தையும் எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்க என்று அனுப்பிவிட்டாள். சோஃபாவில் அமர்ந்து நடந்தவற்றை பார்த்து கொண்டிருந்த பாட்டி, அவங்க அம்மா கிட்ட 4 வருஷமாக வேலை செய்கிறா, ஒரே நாளில் விரட்டி விட்டுட்ட என்றார். அம்மாவுக்கு சாமர்த்தியம் பத்தலை, இவளையெல்லாம் எப்படி தான் வேலை வாங்கினாங்களோ என்று அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டவர், சரி அதை விடு, நேற்று நைட்டும் உங்கள் அப்பனை வெளியில் சாப்பிட வச்சுட்டேன், சமையலால் போயாச்சு, உங்கள் அப்பாவுக்கு நீயே சமைச்சு எடுத்துகிட்டு போறியா என்றார். அவர் கேட்டதும் தான் தந்தைக்கு சாப்பாடு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற நினைவுக்கு வர, ஐயோ என்று எண்ணிக்கொண்டு இன்றும் எடுத்து செல்லாமல் இருந்தால் அப்பாவால் சமாளிக்க முடியாது என்று பயந்தாள். பாட்டியை அன்போடு பார்த்தவள், என் செல்ல பாட்டி இல்லை, எங்கள் அப்பா உங்கள் மகன் தானே, அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்துருங்களேன் என்றாள். அவரோ, இந்த வீடு என் தலையிலேயே ஓடுது, நீ ஏன் சமாளிச்சுக்கோ என்று கூறிவிட்டு கதவடைத்து கொண்டார். என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்தவள் வெளியில் வாங்கி வந்து விடுவோமா என்று நினைத்தாள். ஆனால் தந்தைக்கு ஒத்துக்கொள்ளாது என்று தெரிந்தும் வாங்கி செல்வது தவறு என்று எண்ணி நகத்தை கடித்தபடி யோசித்தாள். பின்னர் ஒவ்வொரு தோழியாக அழைத்து சிம்பிளாக ஏதாவது சமைத்து எடுத்து செல்ல சொல்லிக் கொடுக்கும்படி வற்புறுத்தினாள். அவர்களோ வேறு வேலையில் இருக்க யாரும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க முன்வரவில்லை. நேரமாவதை உணர்ந்தவளின் வயிறு சத்தமிட ஆரம்பித்தது. அப்பா பசியோடு காத்திருப்பார் என்று தோன்ற அந்த கோபத்தை எல்லாம் பாட்டியின் அரை கதவின் முன் நின்று, கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் இருக்கீங்க பாட்டி, உங்கள் மகனுக்காக கூட பார்க்க மாட்டீங்களா என்றால் எரிச்சலாக. அவரோ பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். கதவை ஓங்கி காலால் எட்டி உதைத்தவள் கோபத்தோடு இங்கும் அங்கும் நடந்தாள். சிறு யோசனைக்கு பிறகு போனை எடுத்து ஜீவாவிற்கு அழைத்தாள். குளித்து கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தவன் ஃபோன் வரவும் எடுத்து பார்க்க அதில் அவள் நம்பரை கண்டதும் எடுக்கவா வேண்டாமா என்று யோசித்தபடி நின்றான். அப்பொழுது அவனுக்கு உணவை எடுத்து கொண்டு வந்த சரோ கையில் ஃபோனுடன் அவன் நிற்பதை கண்டு, ஜீவா ஃபோன் அடிக்குது பாரு என்றார். அப்பொழுதும் அவன் குழப்பத்துடன் நிற்க அவசரமாக சென்று அவன் கையில் இருந்த ஃபோனை பார்க்க அதில் அவள் பெயர் தெரிந்ததும் கடுப்பானவர், இவ எதுக்கு அடிக்கிறா, ஆஃப் பண்ணி போடு ஜீவா என்றார் கோபமாக. அவனும் ஒன்றும் செல்லாமல் ஃபோன் அடித்து ஓயட்டும் என்று விட்டுவிட்டு சாப்பிட அமர்ந்தான். ஒரு முறை அடித்து ஓய்ந்து பின் மீண்டும் அடிக்க ஆரம்பித்தது. அதில் எரிச்சல் அடைந்தவர், ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போடு ஜீவா என்றார் ஆத்திரமாக. அவன் ஒன்றும் சொல்லாமல் அவரை பார்க்க, ஆஃப் பண்ணு ஜீவா, அவ சங்காத்தமே வேண்டாம் என்றார். ஆனால் ஃபோனோ மீண்டும் மீண்டும் அழைக்க, அம்மா என்ன தான் சொல்கிறான்னு கேட்குறேனே என்றான். அதை கேட்டதும் கையில் இருந்த கரண்டியை தூக்கி அடித்து விட்டு, அதானே ஒரு ஃபோன்லேயே உன்னை மாற்றிடுறாளே, இத்தனை நாள் உன்னை திரும்பி கூட பார்க்கல, அவள் கூப்பிட்டதும் என்னன்னு கேட்க போகிறானாம் என்றார். அவர்களின் பேச்சை கவனித்து கொண்டிருந்த சிவசு, சரோ அவன் என்னன்னு கேட்கட்டுமே என்றார். அதுவரை இருந்த பொறுமை பறந்து போக, ஏங்க அவன் அப்பா நம்மளை பேசின பேச்செல்லாம் மறந்து போச்சா, இப்போ அவள் கூப்பிட்டதும் 2 பேரும் என்னன்னு கேட்க போகிறீங்களா என்று சாமி ஆடினார். மா என்னன்னு தானம்மா கேட்க போகிறேன், அவளோட வாழப்போகிறேன்னு சொல்கிறேனா என்றான் எரிச்சலாக. அவனை முறைத்து, என்னன்னு கேட்ப, அப்புறம் சொன்னாலும் சொல்லுவடா அவளோட வாழப்போறேன்னு என்றார். அதற்குள் மீண்டும் மணி அடிக்க எரிச்சலுடன் எடுத்தவன், என்ன வேணும் உனக்கு என்றான். அவளோ அதுவரை அவர்களுக்குள் எதுவுமே நடக்காத மாதிரி, ஜீவா எனக்கு ஒரு ஹெல்ப்பு, இந்த ரவா உப்புமா எப்படி செய்கிறது கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன், நீங்கள் சொல்ல நான் செஞ்சிட்றேன் என்றார். அவள் கேட்டதை கேட்டு ஒரு நிமிடம் அப்படியே நின்றவன் காதிலிருந்து ஃபோனை எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் என்ன என்றான். ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்க ஜீவா என்றார். அவனுக்கு அந்த நிமிடம் எப்படி ரியாக்ட் செய்வது என்று புரியாமல் நின்று பின் தலையில் அடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். சிவசுவும் சரோவும் என்னவென்று புரியாமல் அவனை பார்த்து கொண்டு நின்றனர். சிரிக்காதீங்க ஜீவா, நேரமாச்சு, எப்படின்னு சொல்லுங்க என்றாள். சிரிப்பை அடக்கியபடி, ஏன் யூடியூப்பில் பார்க்க வேண்டியதானே, இல்லை உங்கள் அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே என்றான். நீங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல ஜீவா, நீங்கள் சொன்னபடி இன்றைக்கி நானே காப்பி போட்டு குடித்தேன், செம்மையாக இருந்தது என்றாள். அது சரி, என்ன திடீர்னு ஞானோதயம், அதை விடுங்க, சீக்கிரம் சொல்லுங்கள், நான் கிளம்பணும் என்றாள். சரோவோ மகனை முறைத்து கொண்டு கையில் கரண்டி எடுத்தவர் மெல்லிய குரலில், ஃபோனை கட் பண்ணா, அவள் பேசுவாளாம், இவன் பல்ல காட்டிட்டு நிற்பானா என்றார். சிவசு அவரை முறைத்து, அவனை விடு சரோ என்று கூறி அவரை அங்கிருந்து அழைத்து சென்றார்.